anbumagal சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தலைவலி டென்ஷன் 10 நிமிஷத்துல பறந்து போற மாதிரி ஒரு சூப்பர் டீ தான் போட போறோம். நார்மல் டைம்லயும் என்ன மாதிரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும், கோல்டா இருக்கும்போது என்ன டீ குடிக்கலாங்கிற டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி டீ போடுறதுக்கு பார்த்துடலாம். 7 ஏலக்காவையும் சின்ன துண்டு சுக்கையும் சின்ன உரலில் போட்டு தனித்தனியாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைக்கிறதால பவுடர் டீயில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 வீக்குக்கு இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். காலையில் நம்ம தூங்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். அப்போ சின்ன உரலில் போட்டு அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ டீ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியையும் 2 ஏலக்காவையும் கூட தட்டி போட்டு டீ வைக்கலாம். ஆனால் அது நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பவுடர் நம்ம 2 பேருக்கு 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். பாலோட ஸ்மெல் இல்லாமல் டீ குடிக்கும் போது ஏலக்காய் சுக்கோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். தலைவலியும் டென்ஷனும் பறந்து போகிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 7 ஏலக்காய், சின்ன துண்டு சுக்கு, இது எல்லாத்தையும் சின்ன உரலில் போட்டு 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம ஜாரில் அரைக்கிறதால ஜாரோட பிளேடு ஷார்ப்னஸ் குறையாமல் இருக்கும். ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு டீயில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும் போது டீ நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 வீக் இல்லை 1 மந்த்துக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டீ போடுறதுக்கு நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. டீ எப்படி போடலான்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். தலைவலி டென்ஷன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். 2 பேர் குடிக்கலாம். வீடே கமகமன் வாசனை வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டாக இருக்கும் போது என்ன டீ குடிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். 5 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு சுக்கு, இது எல்லாத்தையும் சின்ன உரலில் போட்டு தட்டி எடுத்துட்டு ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணி டீ வடித்து குடிக்கும் போது தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்கும். பெரியவங்க குடிக்கிறதுனா இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரத்தன்மை தொண்டையில் வலியெலாம் கூட எடுத்துரும். நீங்கள் பால் கெட்டு போய்டுன்னு கவலைப்பட வேண்டாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். இந்த 3 பவுடரையும் தனித்தனியாக செஞ்சு தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன பவுட்ரு போட்டு டீ குடிக்கணும்னு தோணுதோ டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் டீ தூளும் சர்க்கரையும் ஆட் பண்ணுங்கள். சிலர் ஃபஸ்ட்டே பால்லையே டீ தூள் சர்க்கரைலாம் ஆட் பண்ணி கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த பாலோட ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி செஞ்சிங்கன்னா டீ தூள் ஆட் பண்ணி நல்லா கொதித்து அதோட எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கும் போது நுரை கிளம்பி வரும். அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நுரை நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் வரும். வீடே கமகமன் உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பாருங்கள், நுரெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நுரை வர்ற மாதிரி 2 ஆற்று ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள். தலைவலி டென்ஷன்லாம் பறந்து போயிடும். பார்க்கும் போதே உங்களுக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல? உங்கள் வீட்டில் போட்டு குடிச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். Thank you.